சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த மாற்றம்ண்டானுகள் இதுதான் மாற்றம்ட்டு நேரத்துக்கே சொல்லியிருந்தா என்னண்டா இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும். கூடுதலா இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்றதை விட சிறுவர்கள் என்று சொல்லணும். இந்த கற்பமாகிறது, அப்புறமா அதை மறைக்கிறதுக்காக அந்த குழந்தைகளை எல்லாம் பெற்றெடுத்து ரோட்டுல வீசுறது, காட்டுல வீசுறது, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இலங்கையில் இந்த வருஷம் கடுமையாக அதிகரிச்சிருக்கான்ட்டு நான் சொல்ல இல்லை. நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, தம்பி உனக்கு வேற வேலை இல்லையா, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாது. இது இந்த சிறுவர் சம்பந்தப்பட்ட, இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரு, சாவித்ரி போல்ராஜ் அக்காச்சி நேற்றைய தினம் குருநாகல் மாவட்டத்தில் ஒரு வயல்வெளியில் ஒரு குழந்தையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு கவலை தெரிவிக்கும் போது தான், அந்த கவலையை அவங்க கதைக்கும் போது தான் அவங்க என்ன சொல்றாங்கடா, இது அதிகரிச்சிருக்கு இலங்கையில், ஒரு மோசமான விஷயம். அப்போ இதெல்லாம் இப்படியே விட முடியாது, ஒரு பாடசாலை மட்டத்தில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி கதைக்கிறாங்க. அக்காச்சி சாவித்ரி போல்ராஜ்க்கா அமைச்சர் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்க ஏதோ ஆட்சிக்கு வராத ஒரு நபர் மாதிரிக்கு, நீங்க எதிர்கட்சியில் இருக்கிற மாதிரிக்கும் நீங்க தான் செய்யணும். இதுகளை மாதிரிக்கு, இந்த கண் துடைப்பு மாதிரிக்கு, கவலைகளை கதைக்கிற மாதிரிக்கு கழிச்சிட்டு எஸ்கேப் ஆகுறது இல்லை. மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, சிறுவர் சம்பந்தப்பட்ட, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க. அப்ப இது ஒரு வேடிக்கையான விஷயம் இல்லை, இது ஒரு சும்மா முஸ்பாத்தி பண்ற விஷயம் ஒன்று இல்லை. இதை நீங்க பொறுப்பு கூற வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அப்ப ஏன் இது நடக்குது, அதை முதலாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா பாடசாலைகள்லையுமே இந்த பாடசாலைகள்ல பள்ளிக்கூடம் படிக்கிற இந்த சின்ன பிள்ளைகள், இப்ப நோமலா உங்களுக்கு இன்னொரு நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த கற்பமாகிறது, இந்த காதலிக்கிறது, வாழ்க்கையை சீரழிக்கிறது, கல்யாணம் பண்றதெல்லாம் எத்தனை வயசுல தெரியுமா செய்யுதுகள்? 12ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டுல கூட சில விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் ஒரு கல்யாணம் கட்டுற வயசா? அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது, சிறுவர்கள், சிறுமிகள், இதுக்குள்ளதான் கொண்டு வரலாமே. அப்ப எப்பேற்பட்ட விஷயம். அப்ப இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு போறீங்க. அப்ப இது எப்படி நடக்குதுன்றத முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பாடசாலைகள்ல பள்ளிக்கூடம் படிக்க போறாங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே வரும்போது அந்த பாடசாலை அருகில, வீதியோரங்கள்ல, அந்த பஸ் ஹோல்டுல, பஸ் ஸ்டாப்ல, அப்புறம் சந்திகள்ல, இந்த பாடசாலை விட்டு போற பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை இந்த பெரிய பெரிய தலைமுடியெல்லாம் வளர்த்து கொண்டு, காதல்ல இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இந்த சங்கிலியெல்லாம் குத்தி கொண்டு, இந்த ஒரு மாதிரிக்கு போதையை பாவிக்கக்கூடியவர்கள், அவனும் சின்ன பொடியனுகள், பெரிய பொடியனுகள்லாம் நிற்பானுகள். ரெண்டு அந்த பிள்ளைகளை சைட் அடிக்கிறது, சிரிக்கிறது, அது இது. அப்ப அந்த பிள்ளைகளும் இப்ப எல்லார்ட்டையுமே போன் இருக்குது. கூடுதலா பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள்ட்டையும் தொலைபேசி இருக்குது. அப்ப இந்த டிக்டாக்கை பார்த்துட்டு கட்டும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஹீரோ, இதுதான் மாஸ், இதுதான் விஜய், இதுதான் அஜித், இதுதான் இதுன்றெல்லாம் நினைச்சு கொண்டு இவங்களை பார்த்துட்டு இதுல அரட்டை அடிக்கிறது. அப்புறம் என்ன செய்யறா, அம்மா அப்பாக்களை ஏமாத்திட்டு டியூஷனுக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கஞ்ச போய் சுத்துறது. அப்புறம் இவங்க கற்பமானதுக்கு பிற்பாடு அதை மறைக்கிறதுக்கு முடியாம என்ன செய்வாங்கடா, ஒன்று பிள்ளைய காட்டுல தூக்கி வீசுறது, இல்லாட்டி ரோட்டுல வீசுறது, இல்லண்டா அதை கலைக்கிறது, அதுவும் இல்லண்டா ஒன்றுமே செய்ய முடியலண்டா வெக்கத்துல தூக்கு போடுறது, இப்படி சூசைட் பண்றது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தொடக்கப்புள்ளி எங்க நடக்குதுன்னா, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்ப காவல்துறை என்ன செய்யுது, பாடசாலையில் இருக்கக்கூடிய அதிபர்கள், ஆசிரியர்கள் என்ன செய்யறீங்க, உண்மையாவே ரொம்ப பெற்றோர்கள் கவனமா இருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாங்களும் ஒரு கதைச்சு போட்டு கடந்து போறது இல்லாம ஃபியூச்சர் கான்ஃபிடென்ட், எதிர்கால நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவ மாணவிகள், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு சார்ந்து அமைச்சருமா தான் சொல்றாங்க. ஆனா அவங்க செய்வாங்களா செய்ய இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா நாங்க செய்ய போறோம். இப்போதைக்கு நாங்க திருகோணமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாடசாலைகள்ல அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்று நாங்க எதிர்கால நம்பிக்கை அப்படின்ற, இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரிக்கு நாங்க அழகான முறையில் ஒரு சரியான ஒரு அமைப்பு மூலம் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்த போறோம். எப்படி நீங்க இது உள்ளுக்கு சிக்கிறீங்க, இதுல எப்படி நீங்க தப்பிக்கணும், பெற்றோர்கள் இதுல எவ்வளவு பொறுப்பா இருக்கணும், பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதிபர்கள் என்ன விஷயங்களை இன்னும் அதிகமா சொல்லி கொடுக்கணும், அதே மாதிரிக்கு ஏன் உங்களுக்கு இந்த ஆர்வம் வருது, இதுல இருந்து எப்படி நீங்க தப்பிக்கிறது, இந்த சமுதாயத்துல எப்படி வாழ்றது, உங்களோட பாதை இந்த மாதிரியான கஞ்சா, கசிப்பு, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நீங்க விழுந்தீங்கன்னா உங்களோட பாதை எப்படி போகும், எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுவீங்க, இது போல பல விஷயங்களை சரியான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு விஷயமா செய்யறதுக்கு நாங்களும் ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 95% எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் சின்ன குட்டி வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு சட்டப்படி ஒரு விஷயத்தை நாங்களும் முயற்சி செய்யறோம். கடவுளேண்டு எல்லாம் சரியா நடந்துச்சுன்னா பெரிய ஒரு விஷயமா இருக்கும், பார்ப்போம். அதே மாதிரிக்கு இந்த விஷயங்கள் பெற்றோர்கள் கட்டுமையான பொறுப்பா இருக்கணும். ஏனெண்டா இப்ப எல்லா பிள்ளைகளும், அது இப்போ சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியாக்களா இருந்தாலும் சரி, இந்த டிக்டாக்லாம் அதிகமா பாவிக்கிறாங்க.
டிக்டாக் இன்னொன்று வந்து அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இந்த டிக்டாக்ல வந்து இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதோ அனுமதி கொடுத்துருக்குறாங்க அது இதெல்லாம் பார்த்தேன் நான் உண்மையா அதெல்லாம் எவ்வளோ மோசமான விஷயம். டிக்டாக்ல என்ன தையா படிக்கிறதுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு இதெல்லாம் வந்துன்றது என்ன விஷயம் இது? ஒரு டிக்டாக்ல ஒரு விஷயத்த படிப்பு விஷயத்த கொண்டு போனா அது அடுத்து அரையும் குறையும் ஆடுற வீடியோல வரும். இதெல்லாம் அரசாங்கம் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குற வேலையெல்லாம் செய்யுது. ரொம்ப மோசமான விஷயம். இதெல்லாம் ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போற விஷயமா இருக்காது. டிக்டாக்ல எல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் அரசாங்கம் ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்துண்டா அனுமதி கொடுக்கண்டா அது டிக்டாக்ன்றது பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஒரு இது. எத்தனையோ நாடுகள்ல பாவிக்க முடியாது, தடை செய்யப்பட்டிருக்குது. ஏனென்றா அவ்வளவு தூரத்துக்கு அந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு இது உண்டு டிக்டாக். அப்ப கடும் கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை உங்களோட குழந்தைகளை கடுமையா நீங்க பாதுகாக்கணும். ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நினைச்சீங்கடா கடும் கவனமா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப வாழ்ற இந்த சமுதாயத்துல சின்ன சின்ன பிள்ளைகள் கற்பமாகிறது இந்த மாதிரியான வாழ்க்கையை சீரழிக்கிறது எல்லாம் கடுமையாய் கொண்டு போகுது, அதிகரிக்குதுண்டு நான் சொல்ல. தற்போதைய அனுரவினுடைய அரசாங்கத்துல சாவித்ரி போல்ராஜ் அப்படின்ற அந்த அமைச்சர் அந்த அக்காட்சியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க கவனமா இருங்க, அதான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்களே, நன்றி.